அந்த குடும்பம் எப்பவும் எதுக்காகவும் தலைகுனிய கூடாது. எனக்கு ஒண்ணுதாம்மா புரியல. இந்த பணத்தை நீயே கொண்டு போய் நேரடியா கொடுத்துருக்கலாமே. எதுக்கு எங்கிட்ட கொடுக்க சொன்ன? அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னா ரங்கநாயகி ஆண்டிக்கு தெரிஞ்சு இதுவே இன்னொரு பிரச்சனை ஆயிடும். அதோட அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதனால தானே. அதுவும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டா தப்பாயிடும். புரியுதுமா. அதோட இப்போ நீங்க இந்த பணத்தை கொடுத்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. கடன் மாதிரி ஆயிடுச்சு. அதான் உங்க மூலமா கதிரை ஃபோன் பண்ணி வர சொல்லி பணத்தை கொடுக்க சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இந்த பணத்தை நான் சொல்ற வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். கண்டிப்பாமா. உண்மையாவே சிதம்பரம் ஐயாவோட பேத்தி இருந்தா என்ன செய்யுமோ அதை நீ செஞ்சிருக்கமா. அந்த குடும்பம் உனக்கு கடமைப்பட்டிருக்கு.